Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் சோனா ஃப்ரம் மதுரை. ஸோ இன்றைக்கி வீடியோ தான் வந்து மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. நிறைய சிஸ்டர்ஸ் அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்குற வீடியோ தான் இது. வீட்டில் இருந்துகிட்டே குழந்தைகள் வச்சுக்கிட்டே நம்ம பார்க்கக்கூடிய ஹோம் பேஸ்டு ஜாப் ஐடியாஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஜாப்லாம் நீங்கள் ஈஸியாக வீட்டில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஈஸியான வேலைகள் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா நம்ம ஃபேமிலிக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் 10 சொல்ல போகிறேன். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், எது வந்து இது வந்து செட் ஆகாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்னு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டட் பிஸ்னஸ். ஸோ பெண்கள் வந்து வீட்டிலேருந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸோ கேமரா, ஆட்டோ இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். ஸோ அதனால் கேமரா வந்து வாடகைக்கு கொடுத்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து வாடகை கொடுத்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, நான் வந்து ஜுவல்லரி வந்து ரெண்டடு கொடுத்து நான் ஏர்ன் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம கழுத்தில் எவ்வளோ நகை போட்டிருக்கோம், என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் சொசைட்டி. ஸோ அதனால் பெண்கள் வந்து நகை மேலே வெளியே எங்கேயாவது போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம்னா கழுத்து நேரம் நகை போட்டு போகணும் அப்படின்ற ஆசை வந்து பெண்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதை வந்து அந்த சிஸ்டர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து பெண்கள் நகை போட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஆனால் அவங்கள்ட்ட வந்து கோல்டு இல்லை. ஸோ நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க இங்கே டவுனுக்கு வரும்போது நிறைய நகைகள் எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ கவரிங் நகைகள், ஸோ அதை வந்து ரெண்டடு கொடுத்து அதில் வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போல் நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த மாதிரி பொருட்கள் வந்து வாடகைக்கு கொடுத்து வாங்கினா சரியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை வந்து வாடகை கொடுத்து அதில் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங். ஸோ குக்கிங் தெரியாத பெண்கள் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்காக வீட்டில் ஹஸ்பண்ட்காக நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஃபேமிலிக்காக நம்ம குக் பண்ணிட்டு தான் இருப்போம் டெய்லி. ஸோ அந்த குக்கிங்கை வந்து நீங்கள் ஏர்னிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்ற உங்கள் மைண்ட் செட் எனக்கு நல்லாவே புரியுது. எதையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்றதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பேச்சுலர்ஸ்லாம் வந்து இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. ஸோ ஹெல்த்தியான சாப்பாடு வீட்டில் செஞ்ச சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ பெருசாக தேவையில்லை. ஸோ 2 பேர் 3 பேர் வந்து யாராவது 2-3 பேரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுங்க. ஸோ நீங்கள் சமைச்சு கொடுக்குற விஷயங்களை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஹஸ்பண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு அப்படின்றத ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் போட்டு, ஸோ இந்த மாதிரி நான் குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லை எதில் இன்ஸ்டாகிராம் பேஜ் எது வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ ஹெல்த்தை கெடுத்துக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக ஸோ ஓகே வீட்டிலே சமைச்சு கொடுக்குறாங்க, ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2-3 பேருக்கு வந்து சமைச்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ரோச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூஷன். ஸோ டியூஷன் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம டியூஷன் ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூஷன் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்கிற கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களால் இல்லை பேரண்ட்ஸால் செய்ய முடியல. ஸோ அதை அந்த சிஸ்டர் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த டியூஷன் படிக்கிற பசங்க மட்டும் கிடையாது, எல்லா பசங்களுமே வந்து அவங்ககிட்ட வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட், சர்டைன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்குன்னு பார்த்தாலே எவ்வளோ ப்ராஜெக்ட் ஸ்கூலில் கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படின்னும் போது அவங்க டியூஷன் படிக்கிற பசங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு எல்லா இடத்துல இருந்தும் வந்து ப்ராஜெக்ட் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கப்போ குழந்தையும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஆன்லைன் டியூஷன் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு படிக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருந்திருப்போம். ஸோ அது நம்மளுக்கே மறந்துருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம பெஸ்ட்டாக இருந்திருப்போமோ அதை வந்து நம்ம ஆன்லைன் டியூஷனை வந்து எடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசெல்லிங். ஸோ ரீசெல்லிங் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து கிளாத்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். துணிமணியை மட்டும் ரீசெல்லிங் நினைக்கக்கூடாது. ஸோ அது போக நிறைய விஷயங்கள் இருக்குது ரீசெல்லிங்கில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரீசெல்லிங்னோடனே ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே 10,000 20,000 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம ரீசேல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஊரில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து நம்ம ஊரில் மட்டும் தான் கிடைக்கும், வேறு ஊரில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ஊரில் அது ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எடுத்துகிட்டு ஆன்லைனில் வந்து ரீசேல் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்க மூலயமா அடுத்த ஊர்களுக்கு தான் நம்ம
ரீசேல் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஊரில் இருக்கிற பெஸ்ட்டான விஷயங்கள் நம்ம ஸ்டேட்டஸ்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ காமிச்சோம்னா அவங்களும் அதே ஊரில் தான் இருப்பாங்க. ஸோ அதை அவங்க வந்து அவங்களே போய் வாங்கிக்குவாங்க, நம்மக்கிட்ட வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவோ கொஞ்சம் நீங்கள் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது மூலியமாக நீங்கள் வந்து ஒரு குரூப் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரியாக இருக்கும்போது நீங்கள் அது மூலியமாக வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ டிப் நம்பர் 5 வந்து வீடியோ கிரியேட்டிங், கண்டென்ட் கிரியேட்டிங் தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, சரி இல்லை நீங்கள் வந்து யூனிக்கான ஐடியா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஃபாலோவர்ஸே தேவை கிடையாது, யூனிக்கான ஐடியா மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். ஸோ நான்லாம் வந்து ஒரு வீடியோ கிரியேட்டராக, கண்டென்ட் கிரியேட்டராக, ஒரு யூடியூபராக வருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. பட் ஆனால் நான் எனக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பெஸ்ட்டான விஷயங்கள், யூனிக்கான விஷயங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ மற்றவங்ககிட்ட இல்லாமல் உங்ககிட்ட என்ன யூனிக்காக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வீடியோஸ், கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் ரொம்ப காமெடி வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து நல்லா காமெடி பண்ணுவாங்க, அவங்க ஃபேஸை பார்த்தாலே அடுத்தவங்க சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க காமெடியான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னையை பொறுத்தவரை நான் வந்து மணி சேவிங் வீடியோஸ் நிறைய போட்டுருக்கேன், சேவிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து என்கிட்ட இருக்க அந்த ஒரு ஹேபிட்னால தான் நாங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னுக்கு வந்தோம் அப்படின்றது என்னுடைய இன்பில்ட் என்னுடைய மைண்ட் அது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அதான் சொல்லுவாங்க, என்னை சுற்றி இருக்கவங்களும் அதான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இதுதான் நம்மகிட்ட இருக்க பெஸ்ட்டு, இதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட பெஸ்ட் என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ எந்த சோஷியல் மீடியாவில் எதில் வந்து நீங்கள் போட்டிங்கனாலும் அது ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து இப்போ ஹெல்த் கான்ஷியஸாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஹெல்த்தி ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக மாறிட்டு இருக்கோம், தேடி ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ எங்கே வந்து காசு கொஞ்சம் கூடனாலும் பரவாயில்ல, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட் இப்போ நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீட்லேயே ஹோம் ஃபார்மிங் ஏதாவது பண்ணலாம். ஸோ சின்ன பிளான்ட்டெல்லாம் வச்சு வீட்லேயே சின்ன வெஜிடபிள்ஸு எல்லாம் ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஏஜென்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து ஏஜென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நாட்டுக்கோழி வாங்கி கொடுக்கணும், ஃபங்க்ஷன் வந்து போயிருந்தேன். ஸோ நாட்டுக்கோழி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டை எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நம்ம ஊர்லேருந்தே கொஞ்சம் அடுத்து ட்ராவல் பண்ணி ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் ஒரு இடத்துல நாட்டுக்கோழி முட்டை வாங்கினோம். ஸோ ஒரு முட்டை 20 ரூபா 30 ரூபா சொன்னாங்க நாட்டுக்கோழி முட்டை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அது வந்து அவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா, ஹெல்தி, அது ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால அது வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வந்து ஆடு, அப்படி இல்லைன்னா நமக்கு வீட்டிலேயே குட்டி செடிகள் வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ணி காய்கறிகள், அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இதை வந்து நம்ம சேல் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ இதில் நான் சொல்கிறதுல 1 அல்லது 2 பிஸ்னஸ் நீங்கள் சேர்ந்து கூட பண்ணலாம். ஸோ வீட்டிலே இருந்துட்டு 1 அல்லது 2 சேர்ந்து கூட பண்ணலாம். 10th டிப் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இது வந்து 7th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே கேர். ஸோ டே கேர் வந்து நம்ம கிட்ஸ் வீட்டில் இருக்கிறனால தான் நம்மளால் வெளியே போய் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ஸோடு சேர்த்து அடுத்து ஒரு 2-3 கிட்ஸும் சேர்த்து பார்த்துக்கிட்டோம்னா ஸோ அது மூலியமாக இன்கம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெளியே வேலைக்கு போகிற கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ வீட்டில் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிற முடியாமல் ஃபேமிலிஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைங்களை வந்து நம்ம டேக் கேர் பண்ணி ஸோ அது மூலியமாக இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ அதை நம்ம மட்டும் தனியாக பண்ணலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேர்த்து வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபுட் வந்து நம்ம டெய்லி நம்ம கிட்ஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம தேடி பார்த்து ஹெல்த்தி ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுவே அந்த பசங்களுக்கும் சேர்த்து ஃபுட்டும் கூட நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுலேருந்தும் கொஞ்சம் இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுனால ஸோ அது மூலியமாக வந்து இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 or 2 கிட்ஸை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இதுவே நீங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் வச்சு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபு, ஹோம் ஜாப். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கில் நம்ம கற்றுக்கிட்டதே நம்ம மறந்துருப்போம்.
கற்றுருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஸ்கில் ஏதாவது இருக்கும். ஸோ பார்லர் ட்ரைனிங் வந்து சில பேர் கற்றுருக்கலாம். ஸோ பார்லரில் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ இல்லை ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நம்ம வந்து ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு மறந்தே போயிருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னைய எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும். ப்ராப்பராக கிளாஸ் போய் கற்றுக்கல, பட் ஆனால் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன். சுடிதார் தைக்க தெரியும், மற்ற விஷயங்கள் ஸ்டிச்சிங் மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும். ஆனால் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க வரல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஹெட்டேக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளவுஸ் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று வரவே இல்லை அப்படின்னாலும் ஸோ மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ கைலி தைக்கலாம், நைட்டி தைக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா விஷயங்கள் டெய்லரிங் மிஷின் வச்சு தைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம். ப்ளவுஸ் வந்து தைக்க வரல அப்படின்றதுக்காக மிஷினே தொடாமல் இருக்கக்கூடாது. ஸோ மற்ற விஷயங்கள் ஸ்டிச்சிங் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ ஸோ அது மூலியமாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன ஸ்கில் உங்களுக்கு தெரியுமோ ஸோ அது மூலியமாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 9th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் வந்து ரீசெல்லிங். ஸோ இதை எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதில். ஸோ அதனால் ஒரு ரீசன் மட்டும்தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது போக என் ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குற சிஸ்டர்ஸ் எதுவும் அந்த மீஷோ ரீசெல்லிங் பண்ணுறீங்களா, ஸோ வேறு ஏதாவது ஆப்பில் ரீசெல்லிங் பண்ணுறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குற சிஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒன்று இருக்கிறது தெரியாது அப்படின்றவங்களுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மீஷோவில் வந்து ரீசெல்லிங் பண்ணலாம். ஸோ அதில் கொடுத்துருக்க லிங்க் மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஜஸ்ட் அதில் வந்து கொடுத்துருக்க லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்றது மூலயமா வந்து அந்த ஷேர் பண்ணி விட்டீங்க இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கினாங்களா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து சர்டைன் இன்கம் வந்து தருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. ஸோ அது மூலயமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. ஸோ ஃபேமிலி குரூப் இருக்குது, குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த லிங்க் எல்லாம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரிகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ அதை வந்து அவங்க வாங்க வைக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி யாராவது சிஸ்டர்ஸ் இது ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு 10th டிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஹோம் பேஸ்ட் ஜாப் ஐடியாலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன்னா என்னுடைய மன ஆதங்கம். ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஓகே இப்படி வந்து இந்த விஷயம் பண்ணாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மன ஆதங்கத்தை வந்து 10th டிப்பை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிட்ஸ் வந்து வளர்ந்த குழந்தைங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ எல்லா விஷயங்களும் இருக்குது, பட் ஆனால் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. ஸோ ஏதோ ஒரு ஷைனஸ்னால ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய லேடிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களால் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, ஸோ உங்கள் கிட்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற நேரம் வரும்போது உங்களுக்கு இன்னும் இன்கம் பத்தலை, ஏர்னிங் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட், ஹஸ்பண்டோடைய இன்கம் வந்து பத்தலை அப்படின்னா தாராளமாக வீட்டை விட்டு வெளியே போகலாம். ஸோ அந்த ஒரு தைரியம் இல்லாமல், அந்த ஒரு கரேஜ் இல்லாமல் நிறைய கேர்ள்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற விதமாக தான் இந்த 10th டிப்பு. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸுமே கமெண்ட்டில் போடுவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா 1 டிகிரி 2 டிகிரிலாம் நல்லா முடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க் வாங்கி அவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க, பட் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அது எதனாலனா ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வீட்லேயே இருந்து பழகியிருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியே போக ஒரு ஷைனஸ்ஸு, வெளியே போக முடியல. ஸோ அதனாலேயே அவங்க நாலேஜ் எல்லாம் வேஸ்ட்டு, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஸோ உங்களால் முடியும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க, நம்ம போக முடியும் அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கூச்சப்பட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம இன்கம் ஏர்னிங்கை விடுங்க, ஸோ சம்பாரித்து நம்ம ஃபேமிலி கொடுக்க போகிறோம் அதை விடுங்க, பட் நம்மளுக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும், நம்மளே வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வெளியே போய் வேலைக்கு போய் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி அதில் நம்ம இன்கம் சம்பாரிச்சோம்னா தான் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.